Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீரே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுக்களிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலை உண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 107. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையில் நின்று அவரால் மீட்கப்பட்டார். கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்கள், ஆண்டவருக்கு
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அழிந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று கலைந்து போயினர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பத்தில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்களை அடைய செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரை, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூலில் முழுமைக்கும்
இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் திருச்சியில் இருக்கிற புனித வளனார் கண் மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்கு டோக்கன்லாம் வாங்கிட்டு மருத்துவரை பார்க்க அமர்ந்திருந்த போது ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் வந்தார். வந்தோன்னே அந்த பெரியவர் டோக்கன்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அமர்ந்து தன்னுடைய கடிகாரத்தையும் தன்னுடைய டோக்கனையுமே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அவர் பார்த்தோன்னே ஏன் கடிகாரத்தையும் டோக்கனையும் திரும்ப திரும்ப பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன், என்ன ஏன் எதுவும் அவசரமான வேலைகள் எதுவும் இருக்குதா, ஏன் கடிகாரத்தையும் டோக்கனையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் தம்பி, ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னாரு. என்னையா வேலைன்னு சொல்லிட்டு கேட்டப்ப, என்னுடைய மனைவிக்கு நான் உணவு கொடுக்க போகணும் அப்படின்னாரு. ஏன் உங்கள் மனைவி எதுவும் முடியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், ஆமாம், என் மனைவி முடியாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மறதி என்னும் நோய் அதிகமாயிருச்சு, கடந்த 3 வருஷமாக நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், 3 வருஷமாக நீங்கள் யாருன்னே தெரியாத உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாயா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், என் மனைவிக்கு தான் மறதி, என் மனைவிக்கு தான் நான் யார் என்று தெரியாது, எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவு என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு எந்தவித மறதியும் இல்லை, எனக்கு என் மனைவி யார் என்று தெரியும், எங்களுக்குள் இருந்தான அந்த உறவு என்னன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி அப்படின்னாரு. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்புதான் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. அந்த அன்பை குறித்து தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே அனைத்து கட்டளைகளையும் ஆண்டவர் 2 கட்டளைகளில் உள்ளடக்கி நமக்கு கூறுகின்றார். அதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பு கட்டளை. அதில் முதல் கட்டளையை நாம் பார்த்தோம் என்றால், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. நாம் ஒருவரை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவர்களை முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும், அவர்களை உணர்ந்திருக்க வேண்டும். அறிந்து உணர்ந்து வாழ்ந்தால்தான் நாம் அவர்களை முழுமையாக அன்பு செய்வோம். இவ்வாறு கடவுளை நாம் அவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த கடவுளை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு தூரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதனை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளிடம் நம்மை முழுமையாக நாம் அர்ப்பணித்து வாழும்போது அந்த கடவுள்தான் நமக்கு எல்லாம் என்பதனை உணர்ந்து நம் வாழ்வில் அவர் செய்த அனைத்து செயல்பாடுகளையும் நினைவு கூர்ந்து நாம் வாழும்போது கடவுளை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாம் அன்பு செய்து வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த 2வது கட்டளையை நாம் சிந்திக்கும் போது நம்மை அன்பு செய்வது போல நம்முடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நம்மை எவ்வளவு தூரம் நாம் அன்பு செய்கின்றோமோ அதே போல இந்த சமூகத்திலும் நம்முடன் வாழக்கூடிய ஒவ்வொருவரையுமே அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த 2வது கட்டளையில் நமக்கு குறிப்பிடுகின்றார். இந்த 2வது கட்டளையை நாம் நம் வாழ்வில் செயல்படுத்தும் போது 3 விதமான செயல்பாடுகள் நம் வாழ்வில் நடைபெறும். ஒன்று, நாம் அனைவரையுமே அன்பு செய்யும் போது அவர்களுக்குண்டான அந்த மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்க துவங்குவோம். ஒவ்வொருவரையும் மதிப்போடு நடத்தக்கூடிய அந்த செயல்பாடு நம் வாழ்வில் செயல்படுத்துவோம். 2வது, அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டவர்களாக வாழ்வோம். 3வது, அவர்களை மதித்து அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்டு வாழும்போது அந்த 3வது செயல்பாடான அவர்களை கனிவோடு நாம் வழி நடத்துவோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக கடவுளும் நம்மை நமக்குண்டான மதிப்பை கொடுத்து நம் மீது இரக்கம் கொண்டு கனிவோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் எவ்வளவு தூரம் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நாம் பெற்று செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம்
நம் வாழ்வில் எவ்வளவு தூரம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இதோடு இணைத்து பார்க்கும்போது இறைவாக்கினர் எசேக்கியேலின் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையில் எசேக்கியேலை எலும்புகளுக்கு இறை வாக்கு உரைக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை எசேக்கியேல் முழுமையாக ஏற்று அந்த எலும்புகளுக்கும் இறை வாக்கு பணியை ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று இறை வாக்கை எடுத்துரைக்கின்றார். அவருடைய அந்த இறை வார்த்தை பணிக்கு ஏற்ப அந்த எலும்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து நரம்புகள் உருவாகி சதைகள் உருவாகி அதன் மேல் தோள்கள் உருவாகி ஒரு புது மனிதராக உருவெடுத்து புது உயிர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு புது பிறப்பாக பிறப்பெடுக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இதை இஸ்ரேல் மக்களின் வாழ்வோடு ஆண்டவர் இணைத்து பார்க்கின்றார். இஸ்ரேல் மக்களும் தங்களுடைய பாவ வாழ்வினால் கடவுளை முழுவதுமாக மறந்து அந்த இறப்பு என்னும் இருளுக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் இறை வார்த்தை பணியின் வழியாக அவர்களுக்கு புது உயிர் அளித்து புது பிறப்பு அளிக்க ஆண்டவர் எசேக்கியேலின் வழியாக அறிவுறுத்துகின்றார். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் மீது இவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நம் மீதும் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருப்பார் என்பதனை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் அடிப்படையை கொண்டு கடவுளுடைய அன்பின் அடிப்படையை கொண்டு உருவானதுதான் இன்று நாம் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த திரு அவையானது. இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான இன்றைய உலகின் திரு அவை என்னும் ஏட்டில் எண் 40 இவ்வாறாக கூறுகின்றது. திரு அவை என்பது தந்தையாகிய கடவுளின் அன்பினால் பிறந்து மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நெறிப்படுத்தப்பட்டு தூய ஆவியால் ஒன்று சேர்க்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அப்படி என்றால் இன்று நாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திரு அவை தந்தையாகிய கடவுளுடைய அந்த அன்பினால் பிறந்தது என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அவ்வாறு அந்த அன்பினால் பிறந்த திரு அவையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் என்றால், அதை எவ்வளவு தூரம் பிறருக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நம் வாழ்வில் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். வெறும் அன்பை பெற்று கொண்டிருப்பவர்களாக மட்டும் நாம் வாழாமல் அந்த அன்பை பெறக்கூடிய அந்த அன்பை கடவுளிடமிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கக்கூடியது. அன்பிற்குரியவர்களே, ஆம், இன்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அன்பை பெறுபவர்களாக மட்டும் அல்லாமல் அதை கொடுப்பவர்களாகவும் வாழ முயற்சி எடுப்போம். இந்த சமூகத்திலே நம்முடன் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் முழுமையாக அன்பு செய்வதன் வழியாக அந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய கடவுளை முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் நாம் அன்பு செய்வோம். அவ்வாறு அன்பு செய்ய தேவையான அனைத்து ஆற்றலையும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். அதை நிறைவாக பெறுபவர்களாக வாழ தொடர்ந்து இவ்வழியில் இணைந்து ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, இனியவன் தருகின்ற காணிக்கையை ஈற்றருளும் தெய்வமே, இனியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அவரை புறக்கணித்து பாவ வாழ்விலே நாம் மூழ்கி இருந்தாலும் நம்மை அன்பு செய்து கொண்டு மீண்டும் நம்மை தந்தையோடு இணைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வல்லடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பில் நிலைத்திருந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைவன்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.